திராவிட இயக்கத்தை பல ஆண்டு காலம் தனது பேச்சாற்றலால் தொடர்ந்து போராடி குறிப்பாக 18 ஆண்டு காலம் தமிழக மண்ணிலே தேசிய இயக்கங்களை வேரோடு பிடுங்கி எறிந்து திராவிட ஆட்சியை கட்டிலே அமர்த்திய எங்களது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய பிறந்த நாளில் இன்றைய தினம் அவரது புகழ் வாழ்கவென்று நாங்கள் சொல்லி பிறந்த நாளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் என்ற மொழிக்கு ஒரு தனி மரியாதை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர், ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முத்தமிழின் வித்தகராக தமிழ்நாடு என்கின்ற ஒரு பெயரை சூட்டி இங்கே தந்தை பெரியாரின் சீர்திருத்த கொள்கைகளை எல்லாம் அரசுடைமையாக்கி அழகு பார்த்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவர்களால் தான் ஆட்சி, அவர்களால் தான் கட்சி, அவர்களால் தான் இன்னும் திராவிட இயக்கம் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் புகழ் வாழ்க. கடந்த 3 ஆண்டுகளா அண்ணாவோட பேரை திமுக எந்த திமுக திட்டத்துக்கு எதுக்குமே வைக்கல விமர்சனம் வருது. அதை எப்படி பாக்குறோம்? யாரோ ஒரு சட்டம் என்ன சொல்றது? திமுக கடந்த 3 வருஷமா அண்ணாவோட பேர்ல எந்த ஸ்கீமும் துவக்கல அப்படின்னு அவங்க அது துவக்கப்பட வேண்டும். நல்ல அருமையான கேள்வியை கேட்டீர்கள். தந்தை பெரியார் அவர்களிடத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா பிரிந்து வந்த பின்னால் கூட அந்த இயக்கத்தினுடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் என்று சொல்லி அந்த நாற்காலியை காலி செய்து எப்பொழுதும் தலைவர் தந்தை பெரியார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கோடிட்டு காண்பித்தார்கள். அதற்கு பின்னாலே வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் பெயரிலே இயக்கத்தை கண்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் படத்தை கொடியிலே பொறித்தார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை கலைஞர் பேரறிஞர் அண்ணாவை உயிர்நாடி என்று திராவிட இயக்கத்திற்கு சொல்லுவதைப் போல நீங்கள் அவர்களது பெயரில் திட்டங்களை துவங்க வேண்டும். இந்த அரசு அவர்களது பெயரில் தான் ஒவ்வொன்றையும் நடத்த வேண்டும். ஒரு முன்மாதிரியாக நீங்கள் பேரறிஞர் அண்ணாவை எடுத்து வர வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை. உங்களது கேள்வி சரியானது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நண்பர் கேட்டுட்டு இருந்தீங்க. அருமை நண்பர் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரச்சனை, அது பிரச்சனை இல்ல, மது ஒழிப்பு. எனது சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி, அங்கு அவரும் வந்திருந்தார். ஆகவே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு மாநாடை காணுகிறேன் என்று சொன்னவுடன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் வரலான்னு சொல்லிட்டார். ஆனா உடனே அதுக்கு கண்ணை வச்சு, காதை வச்சு, மூக்க வச்சு, முகத்தை ரெடி பண்ணி எல்லாரும் எல்லா பக்கம் இருந்து இவர் திமுக இருந்து வெளியில போறார் என்பது போல ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தி ஒரு மாயையை உருவாக்கினார்கள். நான் இன்றைய தினம் சொல்லுகிறேன், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுட்டு வரமாட்டார் திருமாவளவன் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர் தோல்விகளை காணுகின்ற பழனிசாமி பின்னால் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் வருவதற்கு வாய்ப்பில்லை. அவர் மது ஒழிப்பு போராட்டத்தை பொதுவான முறையில் நடத்துகிறார் என்பதை மாத்திரமே சுட்டிக்காட்டி அதனை வரவேற்கிறேன் என்று சொல்லுவதோடு, ஆகவே பழனிசாமி ஒற்றுமை இல்லாமல் பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட இயக்கத்தை சுக்குநூறாக இன்றைய தினம் உடைத்தெறிந்த பாங்கு பழனிசாமியை சாரும். திருந்தி வர வேண்டும் பழனிசாமி என்பதுதான் அண்ணாவின் பிறந்த நாளில் சூழ்நிலையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாலே நான் பதிவு